அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்தீர்களா? இப்பொழுதும் நம் மத்தியிலே நமது ஊழியக்காரி ஈவ்லின் ஹாஸ்பண்ட் வந்திருக்கிறார்கள். குடும்பமாக வந்திருக்கிறார்கள். பாஸ்டர் தான் வர முடியல. இன்றைக்கு நான் அவர்களை கேட்டுக்கொண்டேன், இன்னைக்கு நீ தான் பிரசங்கம் செய்ய வேண்டும், மகன் தான் வர்ஷிப் எடுக்க வேண்டும், டாலி தான் காணிக்கை பாட்டு பாட வேண்டும் என்று ஃபஸ்ட்டு ரெஃப்யூஸ் பண்ணி ஓட பார்த்தார்கள். கர்த்தர் அவர்களுக்கு ஒரு அலர்ஜியை கொடுத்து இங்கேயே தங்க வச்சுட்டாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அதனால ட்ராவல் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஆனாலும் இங்கிருந்து தப்பிக்க வேறு வசதிகளை பார்த்தார்கள். முடியாது, நீ ஞாயிற்றுக்கிழமை இங்கே தான் இருக்கணும், எங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு சேஞ்ச் வேணும் என்று சொல்லி அவர்களை பிடித்து வைத்திருக்கிறேன். இப்பொழுது அவர்கள் தேவ செய்தியை கொடுப்பார்கள். கரங்களை தட்டி அவர்கள் வரவேற்கிறேன். தடைப்படாது. அக்காவை பார்த்து என்னுடைய 6 மாதம் ஆச்சு. அதனால கண்டிப்பா நீ அடுத்தது ஆராதனை ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடும். அதனால அதுக்கு முன்னால ஒரு 3 நாள் பார்த்துட்டு போயிடணும், ஃப்ரைடே எப்படியாவது கிளம்பிடணும்னு சொல்லிட்டு நான் கணக்கு போட்டிருந்தேன். அதே மாதிரி தான் ரெடியாக இருந்தோம். ஒரு அன்பான விசுவாசி ஒரு அன்பான பழத்தை கொண்டு கொடுத்தாங்க. அதையும் நான் அன்போடு தான் சாப்பிட்டேன். ஆனால் அதுதான் கர்த்தருடைய சித்தத்தை செய்யுன்றது எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. அந்த பைனாப்பிள் சாப்பிட்டோன்னே ஃபுல்லாக எனக்கு என்ன ஆயிடுச்சு, பயங்கரமாக ஒரு அலர்ஜி வந்து நான் நிறைய பைனாப்பிள் சாப்பிட்ருக்கிறேன் தான். ஆனால் இந்த பைனாப்பிள் கர்த்தருடைய வழிநடத்தல் வந்திருக்குது. அதனால அந்த பைனாப்பிள் சாப்பிட்டோன்னே நான் ஊருக்கே போகிற மாதிரி ஆயிட்டேன். ஃபுல்லாக தொண்டை நின்ற நெஞ்சு எல்லாமே நீங்கிச்சு. உள்ளது மூச்சு கூட என்னால் விட முடியல. சரி, இது ஒன்றும் இல்லை, நாங்களாம் தடி ஆயிடுச்சு, பேச முடியல, என்ன போயிடும் பைனாப்பிள் சாப்பிட்டா இருக்கும், கொஞ்சம் அப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த கடைசியில் டாக்டர்கிட்ட போக வேண்டிய அளவாயிடுச்சு. அவர் பார்த்து நான் சொன்னதை கேட்டோன்னா அவர் ரொம்ப பயந்துட்டாரு. ஏன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வந்து இருக்கு, நீங்க இதுலேருந்து வெளியே கட்டிச்சு வந்ததே ஒரு பெருசு, இது இப்படியே அரெஸ்டாக போயிருக்கும். பாண்டிச்சேரி டாக்டர் கேட்டபோது அவர் சொன்னாரு, நீ எனக்காகலாம் வெயிட் பண்ண வேண்டாம், பாண்டிச்சேரி வர வரைக்கும் கூட நீங்க வெயிட் பண்ணக்கூடாது, நீங்க இம்மீடியட்டா எமர்ஜென்சிக்கு நீங்க முதல்ல போங்க, யூ ஷுட் நாட் ஸ்டே இன் த ஹவுஸ், வீட்டில் நீங்க இருக்கவே கூடாதுன்னு சொல்லி சொல்லிட்டாரு. என்ன இவ்வளவு சிவியரா சொல்றாங்க அப்படின்னு சொல்லி இந்த மூச்சு எல்லாம் கஷ்டமாச்சு, விட முடியல. அப்புறமா போயிட்டாங்க வந்து எனக்கு அப்புறமா மருந்து கொடுத்தாங்க. நான் என்ன சொல்லணும்னா அந்த மருந்தெல்லாம் இல்லை, இது கர்த்தருடைய சித்தப்படி இன்னைக்கு ஆண்டவரையே குடிச்சு வச்சிருக்கிறாரு. அதுக்காக ஒரு நிமிஷம் தலைவருடைய நல்ல தகப்பனி ஆண்டவரை உமக்கு ஆண்டவரே பிரியமானது மாத்திரம் வானத்திலும் பூமியிலும் நீ செய்கிற தேவனாக இருக்கிறீரப்பா. அதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே உள்ள மன்னாவுக்காக ஆண்டவரை காத்து கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே ஆண்டவரை அவர்களை பலப்படுத்தி ஆண்டவரே யாராவது என்ன நிலையில வந்திருக்கிறார்களோ உள்ள தெரியல ஆராய் தெரிகிறதான பரிசுத்த ஆண்டவரே அவர்களுக்கு ஆண்டவரை ஏற்றதான ஆறுதலின் வசனத்தை ஆண்டவரே இந்த கிருபையின் வசனத்தை கட்டளையிட்டு கொடுத்தப்பா உயிர் மீட்சியை கட்டளையிட வேண்டுமாறு வேண்டிக் கொள்கிறேன். ஆண்டவரை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் இந்த நாளிலே நம்முடைய ஞானத்திற்கு எண்ணாகமும் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எண்ணாகமும் 22:6. அது என்னிலும் பலவான்கள் ஆகிலும் நீர் ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீர் சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று அறிவேன். ஆதலால் நீர் வந்து எனக்காக அந்த ஜனத்தை சபிக்க வேண்டும். அப்பொழுது ஒருவேளை நான் அவர்களை முறியடித்து அவர்களை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடலாம் என்று சொன்னான். அப்படியே மோவாபின் மூப்பரும் மீதியானின் மூப்பரும் குறி சொல்வதற்குரிய கூலியை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு திரையாமிடத்தில் போய் காலாயும் வார்த்தைகளை அவனுக்கு சொன்னார்கள். அவன் அவர்களை நோக்கி, ராத்திரிக்கு இங்கே தங்கியிருங்கள், கர்த்தர் எனக்கு சொல்கிறபடியே உங்களுக்கு உத்தரவு கொடுத்தேன் என்றான். அப்படியே மோவாபின் பிரபுக்கள் கீழையாமிடத்தில் தங்கினார்கள்.
நாட்கள். ஆகிலும் நீர் ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீர் சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று அறிவேன். நீர் சபிக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் என்று அறிவேன். 12ஆம் வசனம். அதற்கு தேவன் பிலேயாமை நோக்கி நீ அவர்களோட போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார். போதும். அவர்கள் யாரு? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். Praise the Lord. சபிக்க வேண்டும் என்று பாலாக் என்ன பண்ணியிருக்கிறாரு? தன்னுடைய பிரதானிகளை எல்லாம் நிறைய கிஃப்டெல்லாம் சொல்லி கொடுத்து இந்த பிலேயாம் தீர்க்கதரிசிகிட்ட அனுப்புறாரு. இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப தெரிஞ்ச பழங்கதை. அனுப்புறாரு. ஃபர்ஸ்ட் டைம் அனுப்பி அவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொன்னாரு? ஒரு ஜனம் வந்திருக்காங்க எகிப்துல இருந்து. அவங்க என்ன பண்றாங்க? பூமியின் மன்னது படிங்க. அவர் தேவனின் குமாரனாகிய பிலேயாமை அழைத்து வரும்படி தன் சகோதரியாருடைய தேசத்தில் நதியருகே பெற்றோருக்கு காணாமதில் அனுப்பி எகிப்திலிருந்து ஒரு ஜனக்கூட்டம் வந்திருக்கிறது. அவர்கள் பூமியின் விசாலத்தை மூடி எனக்கு எதிரே இறங்கி இருக்கிறார்கள். மோவாப் வந்து அதுவும் நல்ல ஒரு பவர்ஃபுல் கண்ட்ரி தான், நல்ல ராஜாவுடைய கண்ட்ரி தான். இவங்கெல்லாம் பாவம் யாரு? எகிப்திலிருந்து என்ன நாடோடிகள் மாதிரி வந்தவர்கள் தான். அவர்கள் என்ன பண்ணுறாங்க? பூமியின் மோர்வையும் என்ன விசாலத்தையும் என்ன பண்றாங்க? மூடுகிற ஜனங்களாய் என்ன பண்றாங்க? மோவாபினுடைய ராஜாக்களுடைய கண்களுக்கு தெரிகிறார்கள். அதனால அவருக்கு என்ன ஆகுது? இவர்களை அட்டாக் பண்றதுக்கு பயம். அதனால அவர் என்ன சொல்றாரு? ஜனங்க சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு பீடையான ஒரு தீர்க்கதரிசி இருக்கான், அவன் யாரை சபிக்கிறானோ சபிக்கப்பட்டுறாங்க, யாரை ஆசீர்வதிக்கிறாங்களோ ஆசீர்வதிக்கப்பட்டுறாங்க. நம்ம யுத்தம்லாம் பண்ணி இந்த ஜனங்களை என்ன பண்ண முடியாது? ஜெயிக்க முடியாது. நம்ம எந்த வெப்பன்ஸ் வச்சிருந்தாலும் ஆயுதம் வச்சிருந்தாலும் நம்ம என்ன பண்ண முடியாது? இவர்களை ஜெயிக்க முடியாது. இவங்களுக்கு நிறைய ஆயுதம் இருக்குன்னு அவர் அப்படி சொல்லல. இவர்களுக்குள்ளாக ஒரு ஆள் இருக்காரு. யாரு? பிலேயாம் என்ற ஒரு தீர்க்கதரிசி இருக்காரு. அவரு இந்த பவருடைய ஆளா இருக்காரு. அதனால அவரை நம்ம முதல்ல பிடிச்சி என்ன பண்ணிப்போம்? ஒரு லஞ்சம் ஊழல் செய்வோம். லஞ்சத்தை கொடுத்தோம்னா அவர் என்ன பண்ணிடுவாரு? உடனே எழுதியிருந்து நம்மளுக்கு இந்த ஜனத்தை சபிச்சுட்டாருன்னா இவங்க சபிக்கப்பட்டு போயிடுவாங்க. சாபம் முடிச்சுச்சுன்னா என்னதான் ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா தோத்து போயிடுவாங்க. அப்புறம் நம்ம என்ன ஆயிடலாம்? இவங்க மேல ஆளுகை செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு தந்திரமா சொல்லிட்டு அனுப்புறாங்க. இவர் போறாரு. இவர் இந்த கதையெல்லாம் யார் உட்காந்துட்டு கேட்கிறாரு? பிலேயாம் கேட்கிறாரு. பூமியில இதெல்லாம் மூடுற மாதிரி ஒருத்தர் வந்திருக்காங்க. அப்படியா? சரி அப்படின்னு சொல்லிட்டு கதையெல்லாம் கேட்டு, நீங்க இன்னைக்கு ராத்திரி என்ன பண்ணுங்க? நீங்க தங்கி இருங்க, கர்த்தர் ராத்திரி என்னோட பேசுவாரு, அந்த வார்த்தை காலையில உங்களுக்கு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. சரின்னு அவங்களும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சொல்லு காத்துட்டு இருக்காங்க. ஏதாவது நல்ல வார்த்தை வரட்டும்னு என்ன பண்றாங்க? இவருக்கு நைட் போனோடனே ஆண்டவர் வந்து எப்படி சம்பாஷணம் ஒரு ஃப்ரெண்டோட பண்றாரு. அட்வான்ஸ் படிங்களா? பிலேயாம் காலையில் எழுந்து பாலாகின் பிரபுக்களை நோக்கி, நீங்கள் உங்கள் தேசத்துக்கு போய்விடுங்கள். இல்ல 11ஆம் வசனம் பூமியின் 9ஆம் வசனத்துல படிங்க. தேவன் பிலேயாமிடத்தில் வந்து உன்னிடத்தில் இருக்கிற இந்த மனிதன் யார் என்றார். ஏன்னா தேவனுக்கு தெரியவே தெரியாது பாருங்க. அவரு கேட்கிறாரு என்னன்ட்டு. எப்ப இவங்க வந்திருக்காங்க, இவங்க யாரு? பிலேயாம் தேவனை நோக்கி சிப்போரின் குமாரனாகிய பாலாக் என்னும் மோவாபின் ராஜா அவர்களை என்னிடத்திற்கு அனுப்பி, பூமியின் விசாலத்தை மூடுகிற ஒரு ஜனக்கூட்டம் எகிப்திலிருந்து வந்திருக்கிறது. ஆகையால் நீ வந்து எனக்காக அவர்களை சபிக்க வேண்டும். அப்பொழுது நான் அவர்களோட யுத்தம் பண்ணி ஒருவேளை அவர்களை துரத்திடலாம் என்று சொன்னார் என்றார். ஆண்டவருக்கு செய்தியை சொல்றாரு. யார் சொன்ன செய்தியை? பாலாக்கு சொன்ன செய்தியை பிலேயாம் தேவனுக்கு சொல்றாரு. தேவனும் உட்கார்ந்து இதை கேட்கிறாரு. யாரை பற்றியே யார் சொல்றா? தன்னுடைய ஜனத்தை, தான் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறதான ஜனத்தை, தான் வீதி அடைத்து மறைப்பட்டு இருக்கிறதான ஜனத்தை, தன்னுடைய நாமத்தை அவர்கள் மேல் பதித்திருக்கிறதான ஜனத்தை குறித்து என்ன பண்ணிட்டு இருக்காரு? பிலேயாம் நேரம் சொல்லிட்டு இருக்காரு. தேவன்கிட்டயே சொல்லிட்டு இருக்காரு. அப்படியா? அப்படியான்னு இவரெல்லாம் கேட்டுக்கிட்டு, அப்படியா நான் சொல்றது நீ செய்ய, நீ என்ன பண்ணாத? நாளைக்கு அவங்க கூட போகாத, நீ அவங்களை என்ன பண்ணாத? சபிக்கவும் சபிக்காத. ஏனென்றால் அவங்களை சபிக்க முடியாது. அவங்க யாரு?
ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். Praise the Lord. நீங்க எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட ஒரு அத்தாட்சி வேணும்னு ஆசைப்படுறீங்க? ஹalleluya. ஆண்டவர் சொல்லணும் என்ன உங்களை பத்தி என்ன சொல்லணும்? சகோதரர் ஜெகன், சகோதரர் ஸ்டீபன், சகோதரர் பிரேம்குமார், சகோதரர் இங்க இருக்க ஒவ்வொருத்தருக்கும் நீங்க சொல்லிக்கோங்க. சொல்லிட்டு என்ன சொல்லுங்க? இந்த ஜனத்தை நீ சபிக்க கூடாது, நீ ஏன் தீர்க்கதரிசி தான். வாட் யூ ஷுட் நாட், உனக்கு அதிகாரம் கிடையாது யாரை பத்தி சபிக்கிறதுக்கு. இந்த ஜனத்தை குறித்து நீ சபிக்கிறதுக்கு உனக்கு அதிகாரம் கிடையாது. ஏனென்றால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். Praise the Lord. இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹalleluya. ஒரு சகோதரரோட நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன், நீங்க இன்னும் இந்த அடிக்கடி அடி வாங்கிட்டே இருக்க, எனக்கு இந்த நோய் வந்துருச்சு அந்த நோய் வந்துருச்சு. உனக்கு அடி வாங்கிட்டு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் உன்னை வெறுக்கிறதுனால இல்ல, கர்த்தர் உன்னை தள்ளிவிட வேண்டும் என்கிறதுனால அல்ல. இன்னும் ஒரு சீட் அவர் புஸ்தகத்தில் இருக்கு. இன்னும் அவரோட வீட்டுல நீ ஒரு நபராய் கர்த்தர் எண்ணி இருக்கிறார். அதனால உரிமையோட நீ தப்பு செய்யும் போது உன்னை அடிக்கிறார். மற்றவங்களுக்கு அடிக்கலாம் இல்ல, செல்வா நல்லா இருக்காங்க அவங்க. ஆனா கர்த்தர் உடைய கண்கள் இரவும் பகலும் நம்மேல் இருக்கிறது. ஏன் தெரியுமா? நாம் ஆசீர்வதிக்கப்படும்படியாக, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஹalleluya. இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தீர்க்கதரிசியாக இருந்தவர் தான் இந்த பிலேயாம். இந்த பிலேயாம் இந்த முதல் தடவை போய் அடுத்த நாள் காலையில என்ன சொல்றாரு? பவர்ஃபுல்லா சொல்றாரு. அவங்க கிட்ட என்ன சொல்றாரு? பிலேயாம் காலையில் எழுந்து பாலாயின் பிரபுக்களை நோக்கி நீங்கள் உங்க தேசத்துக்கு போய்விடுங்கள், நீங்க உங்க தேசத்துக்கு போய்விடுங்கள், ஓடி போ, நான் உங்களோட வருகிறதற்கு கர்த்தர் எனக்கு உத்தரவு கொடுக்க மாட்டோம். கர்த்தர் எனக்கு உத்தரவு கொடுக்க மாட்டேன்ட்டாரு. அதனால நீங்க இங்க இருக்கிறது வேஸ்ட், நைட் தங்குறது வேஸ்ட். நீங்க என்ன பண்ணுங்க? கிளம்புங்க. அப்படியே மோவாபினுடைய பிரபுக்கள் எழுந்து பாலாயினத்தில் போய் சொன்னாங்க. அவங்க என்ன பண்ணாரு? சரி, இவர்களை பார்த்துதான் யாரும் மதிக்க மாட்டேங்கிறது போல நம்ம என்ன பண்ணலாம்? இவர்களை பார்க்கிலும் என்னவா கனவான்களையும் அவங்களுக்கு சொல்லவே அந்த தீர்க்கதரிசியை போய் சந்திக்கும் போது அந்த தீர்க்க தரிசனத்துக்கு உரியதான என்னது எனக்கு காணிக்கைகளையும் அந்த இதையும் படிமா பாலாக் மறுபடியும் அவர்களையும் கனவான்களான அதிக பிரபுக்களை அனுப்பினான். அவன் பிலேயாமிடத்தில் போய் அவனை நோக்கி, சிப்போரின் குமாரனாகிய பாலாக் எங்களை அனுப்பி நீர் என்னிடத்தில் வருகிறதற்கு தடைப்பட வேண்டாம், உம்மை மிகவும் கனம் பண்ணுவேன், நீ சொல்வதையெல்லாம் செய்வேன். எல்லாம் ஒரு பெரிய ஒரு பதவி இருப்பாருல்ல, கனம் பண்ணி பொண்ணு வெளியெல்லாம் கொடுத்துட்டா கூட பரவாயில்ல. ஒரு தேசத்தினுடைய ராஜா சொல்றாரு, இஸ்ரவேலெல்லாம் தீர்க்கதரிசிகளுக்கெல்லாம் அவ்வளவு பெரிய பந்தான போஸ்ட் எல்லாம் கிடையாது. வேணும்ன்ற நேரத்தில் கூப்பிட்டு தீர்க்கதரிசனம் கேட்டுப்பாங்க, அப்புறம் அவங்க பாட்டு ஒரு குர்சியில் இருக்க வேண்டியதுதான். ஆனா இங்க இந்த ராஜா சொல்றாரு, நீங்க என்னென்ன சொல்றியோப்பா அந்த மொழியெல்லாம் நான் கேட்பேன், அப்போ உனக்கு கைப்புள்ளையா நான் இருப்பேன். அப்ப யார்தான் இன்னைக்கு ஒரு எழுத்து பிரகாரமாவும் இல்லாம பேச்சு பிரகாரமா யார்தான் ராஜா? மோவாபுக்கு பிலேயாமே ராஜாவா இருக்கிறோம். நீ சொல்றபடியெல்லாம் நான் செய்வேன், நீ வந்து எனக்காக அந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொன்னார் என்றார்கள். பிலேயாம் பாலாயின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக, பாலாய் எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் தந்தாலும் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் செய்யும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தரின் கட்டளையை நான் மீறக்கூடாது. என் தேவனாகிய கட்டளையை நான் என்ன பண்ணக்கூடாது? மீறக்கூடாது. சின்னதா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் அவர் சொல்லுகிறத மட்டும் தான் நான் செய்ய முடியும். ஏன்னா அந்த உத்தரவு தான் நான் பெற்றிருக்கேன், அந்த அபிஷேகம் தான் நான் பெற்றிருக்கேன், அதுக்கு தான் நான் அழைக்கப்பட்டிருக்கேன். உனக்கு மேன்மை வந்துருச்சு நினைச்ச உடனே கர்த்தரால் இது கிடைக்கப்பட்டதுன்னு சொல்லி என்ன பண்ணிக்க கூடாது? கர்த்தர் மோவாபுக்கே நம்மள ராஜாவை வச்சிருக்காருன்னு ஓடிடக்கூடாது. தெளிந்த புத்தி இருக்கணும். நீ வீடு நிறைய பொண்ணு வெளியே கொடுத்தீங்கன்னா கூட நான் வரதுக்கு எனக்கு உத்தரவு கிடையாது, அவர் கொடுத்தா தான் நான் வருவேன். அப்புறம் ஆகிலும் கர்த்தர் இனிமேல் எனக்கு என்ன சொல்லுவார் என்பதை நான் அறியும்படிக்கு நீங்களும் இந்த ராத்திரி இங்கே தங்கியிருங்கள் என்றான். இரண்டாவது தடவையா என்ன சொல்றாரு? நீங்க தங்கி இருங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே அவங்க என்ன பண்றாங்க? பச்சையா சொல்லிட்டாரு, ராஜாவோட பிரபுக்கள் எல்லா ராஜதந்திரையும் தெரிஞ்சவங்க, ஒரு வார்த்தையிலே ஒருத்தன் எந்த இடத்துக்கு வரான்னு தெரிஞ்சுக்கிறவங்க, அவங்க என்ன சொல்றாங்க? அந்த ராத்திரியே இன்னும் ஆசையா காத்துட்டு இருக்காங்க. எதுக்காக?
ஒரு ஜனத்தை அடிச்சு ஆட்டி படைக்கணுன்றதுக்காக வேண்டி அந்த ராத்திரியே திருப்பி என்ன பண்றாங்க, அவர் பேச்ச கேட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்புறம் இரவிலே தேவன் பிலேயாமிடத்தில் வந்து, ஆண்டவர் சும்மா இருக்கா பாருங்க, திருப்பி இரவுல வராங்க. அவரு வேற இல்லாம என்ன பண்றாரு, இந்த பிள்ளைங்க சந்திக்க வர்றாரு. ஏப்பா, அந்த மனிதர் உன்னை கூப்பிட வந்திருந்தால், அந்த மனிதர் உன்னை கூப்பிட வந்திருந்தால் நீ எழுந்து அவரோட கூட போ. போ. ஆனாலும் நான் உனக்கு சொல்லும் வார்த்தையின்படி மாத்திரம் நீ செய்ய வேண்டும் என்றார். சரி. பிலேயாம் காவலே இருந்து தன் கழுதை மேல் சேணம் கட்டி மோவாபின் பிரபுக்களோட கூட போனான். இந்த பர்மிஷன் எதனால கிடைச்சதுன்னு தெரியுமா? பிலேயாமுக்கு ஏன் இந்த பர்மிஷன் 2ஆம் தடவை கிடைச்சது? சரி நீ போப்பா அப்படின்னு ஆண்டவர் சொல்லி போக சொல்றாரு. ஆனா நான் சொல்றது மட்டும் சொல்லு, நீ போயிட்டு வா அப்படின்றாரு. ஏன் கிடைச்சது? இந்த அந்த வசனத்தை சொல்றாரு, இங்க நைட் தங்கி ஆகிலும் அந்த ஒரு வார்த்தை போட்டாரு பார்த்தீங்களா? அந்த இடம் படிங்க. ஆகிலும் கர்த்தர் இனிமேல் எனக்கு ஆகிலும் கர்த்தர் இனிமேல் எனக்கு என்ன சொல்றாருன்றத பார்க்கலாம். ஒருவேளை கர்த்தர் மனம் மாறி இந்த ஜனங்களை சபிச்சு என்னை மோவாப் ராஜாவுக்கு அதிபதியா வைப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஆகிலும்ன்ற ஒரு பட் என்ற வேர்டு அங்க போடுறாரு. அங்க போட்ட உடனேயே ஆண்டவர் குறிச்சிருந்தாரு. ஏன்னா இவர் தேவனுடைய தீர்க்கதரிசி. யாரு இது? இவர் தேவாதி தேவனுடைய தீர்க்கதரிசி. ஃபர்ஸ்ட் டைமே சொல்லிட்டாரு, இந்த ஜனங்களை நீ சபிக்க கூடாது, இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சொல்லிட்ட பிறகு நோ மோர் டாக்கிங். அதுக்கப்புறம் அவர் அந்த ஜனங்களை பத்தி பேசியிருக்கவே கூடாது. அவர் என்ன பண்ணிட்டாரு, இவங்களை பத்தி என்ன பண்ணாத, சின்னதோ பெருசோ நான் பேசக்கூடாது உத்தரவில்லை நான் சொன்னவரு 2ஆம் தடவைல அவர் என்ன சொல்றாரு, ஆகிலும் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஆளுக்கு என்னன்னு போகணும்னு ஆசையா இருக்கு, நீ போயிட்டு வா அப்படின்றாரு. பாருங்க பிரியமானவர்களே, ஒரு மனுஷன் 2 எஜமானுக்கு என்ன பண்ண முடியாது, ஊழியம் செய்ய முடியாது. அவன் 2 எஜமானுக்கு ஊழியம் செய்கிறவனா இருப்பான் என்றால் அவன் வழிகள் என்னவா இருக்கும், தாறுமாறாக இருக்கும். அதே மாதிரி தன் இருதயத்திலே இருமனம் கொண்டவன் என்னவா இருக்க மாட்டானா, தன் வழிகள் எல்லாம் என்னவா இருக்குமா, அன்ஸ்டேபிளா இருக்கும். அவன் நிலைவரம் இல்லாம தான் இருப்பான். ஏன்னா அவனுக்கு என்ன, அந்த இருதயத்துல ஒரு ஸ்திரம், இதுதான் என் வழின்ற அந்த உறுதி அவனுக்கு கிடையாது. இந்த பக்க வழியில நம்ம போகலாம்னு சொன்னா கூட அவன் போயிட்டு போக மாட்டான். ஏன்னா அவன் இருதயம் ஸ்திரமா இருக்கிறது. நடுவில் நிறைய பேர் நல்லா சொல்லி சொன்னா கூட அந்த வழி டெஸ்டினேஷனை தெரிஞ்சவன் என்ன பண்ணவே மாட்டான், வழியை மாற்றிக்கொள்ள மாட்டான். அந்த நடுவுல ஆனாலும் இந்த பக்க வழியாய் போனால் அந்த இடத்தை போய் சேர முடியும் என்று நினைக்கிறவனுக்கு தான் என்ன ஆகும், இந்த பக்க வழிகள் வாழ்க்கை ஆகும். இந்த பக்க வழியில் நீ போவாய் என்று சொன்னால் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனத்தோடு நீ எண்ணப்பட மாட்டாய். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனத்தோடு நீ என்ன பண்ண முடியாது, உன் கடைசி யாத்திரை முடிக்க முடியாது. அவர் கேட்கிறாரு, என்னுடைய சாவு யாரு கூட இருக்கட்டும், நீதிமான் மரிப்பதை போல மரிப்பேனாக இவர்களோட நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா அவர் அதுல செத்தாரா? சரித்திரத்துல பார்த்தா பேலியாம அப்படி சாக தேவ ஜனத்தோட அவருக்கு என்ன வரல, மரணம் வரல. ஏன் தெரியுமா, இருமனம் ஆயிடுச்சு. அவருக்கு 2 எஜமான் வந்துருச்சு. தேவாதி தேவனை சேவித்துக் கொண்டிருந்ததான மனிதன், அவருக்கு பணம், பதவி ஆசை யாருக்கு வருகிறதோ, அந்தஸ்து ஆசை யாருக்கு வருகிறதோ, பொருள் ஆசை யாருக்கு வருகிறதோ, அதிகார ஆசை யாருக்கு வருகிறதோ, அவருடைய இறுதியிலே உடனே 2வது யாரு, அதிபதி வந்துடுறான். இன்னொரு மாஸ்டர் நம்ம வாழ்க்கையில வந்துடுறான். அப்ப 2 மாஸ்டர் நீ என்ன பண்ணவே முடியாது, ஊழியம் செய்யவே முடியாது. இன்றைக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உன்னதமான தேவனுடைய தீர்க்கதரிசி ஆகிய பிலேயாமுக்கே அவனுக்கு அந்த மாதிரி ஒரு தடுமாற்றம் வந்துவிட்டது என்று சொன்னால், இந்த கண்ணுக்கு பகட்டாய் காண்கிற காரியங்கள் அவனுக்கு ஒரு தடுமாற்றத்தை உண்டாக்கி விட்டது என்று சொன்னால், நானும் என்ற மூலம் இதை விட பெரிய பதவியா ஒரு மோவாப் ராஜாவுக்கு அதிபதியா இருக்கிறது. தேவாதி தேவனுடைய தீர்க்கதரிசி என்கிறதான பதவியை விட அது ஜாஸ்தியா பவரா? ஏன்னா பிள்ளையாம் வந்தாலே தேவஜனங்கள் பயப்படுவாங்க. என்ன கர்த்தருடைய வார்த்தை இவர் கொண்டு வர்றாரு, என்ன இவர் சொல்ல போறாரு, யுத்தத்துக்கு போராமா வேண்டாம், எல்லாமே இவரோட உத்தரவு கேட்டுதான் ராஜாவா இருந்தாலும் சரி. ஆனா அவருக்கு என்ன தெரிஞ்சது, நான் அவ்வளோ பெரிய பவர் பட்டா எல்லாம் இருந்து கூட நான் ஏழ்மையான ஒரு தீர்க்கதரிசியா தானே இருக்கிறேன், எப்போதுமே ஏதாவது குறைப்பட்டு தான் இருக்கிறேன். ஆனா இவங்கிட்ட போயிட்டோம்னா, ஆண்டவர்கிட்ட அடிக்கடி
கழிச்சு கேட்டோம்னா விட்டுருவாரு. அப்புறமா நம்ம போய் இந்த பதவியை நம்ம எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த 2வது எஜமான வாழ்க்கைக்குள்ள வந்த உடனேயே அவனுக்குள்ள தீமை பிரவேசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது படிங்க. பிலேயாம் காலமே எழுந்து தன் கழுதையின் மேல் சேனை கட்டி மோவாபின் பிரபுக்களோட கூட போனான். அவன் போயிருந்தாலே தேவனுக்கு கோபம் மூண்டது. எதுக்கு கோபம் மூண்டுச்சு? உத்தரவு கொடுத்தது யாரு? தேவன் தான். ஆண்டவர் தான் போக சொன்னாரு. அப்படியே கோபப்படுறாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் அவர் போக சொன்னது மனப்பூர்வமா சொல்லலன்றது பிலேயாமுக்கு தெரியும். மனப்பூர்வமா நான் போகிறது தேவனுக்கு பிரியம் இல்லை. கர்த்தர் என்னை வச்சதான கூட்டுல இருந்து நான் அலையிறது தேவனுக்கு பிரியம் இல்லை. நான் எவ்வளவு ஏழ்மையா இருந்தாலும் சரி, எவ்வளவு பிச்சைக்காரனா இருந்தாலும் சரி, எவ்வளவு நான் தரித்திரனா இருந்தாலும் சரி, தேவனுடைய பிள்ளை என்றதான் அந்த ஐஸ்வர்யம் எனக்கு போதும். நான் கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்றதான கர்த்தரோட வாயிலிருந்து புறப்படுகிற அந்த வார்த்தை எனக்கு போதும். அப்படின்னு இருந்துதான் அவனுக்கு என்ன ஆகியும் என்ற அந்த வார்த்தையை வந்திருக்காரு. ஆண்டவருக்கு அந்த கோபம் மூண்டுச்சு. மூண்டு என்ன பண்றாரு? கர்த்தருடைய தூதனானவர் வழியிலே அவனுக்கு எதிராக நின்றார். அவன் தன் கழுதையின் மேல் ஏறி போனான். அவன் வேலைக்காரர் 2 பேரும் அவனோட இருந்தார்கள். கர்த்தருடைய தூதனானவர் உயிரினம் பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்துக் கொண்டு வழியிலே நிற்கிறதை கழுதை கண்டு. வழியிலே நிற்கிறதை எத்தனை பேர் மொத்தம் போனாங்க? பிலேயாம் போயிருக்காரு, அவர் 2 வேலைக்காரர் போயிருக்காரு, கழுதை 1 போயிருக்கு. 4 பேர் போயிருக்காங்களா? ஆனா யார் கண்ணுக்கு மட்டும் தெரிஞ்சாரு? கழுதைக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கு. யாரு தெரிஞ்சிருக்கு? தேவதூதன் ஊர்வல பட்டயத்தோட நின்று கொண்டிருக்கிறது அவன் அந்த கழுதைக்கு தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சுட்டு என்ன பண்ணுச்சு? வழியை விட்டு வயலிலே விலகி போயிற்று. வழியை விட்டு வயலிலே விலகி போயிற்று. ஏன்னா அது கூட அது கன்ஃபார்மா இருக்கு, இந்த வழி எனக்கு ஏற்ற வழி கிடையாது. நான் இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள சுத்த வேண்டிய கழுதை. நான் இந்த குட்டியோட தேசத்தோட இந்த ஆடு மாடு மேய்க்கிறவங்களோட இந்த நாக்கு முடிச்ச ஜனங்களோடையே தான் என்னுடைய என்னது சுற்றுலா இருக்கிறே தவிர இந்த பாலாக்கு சொல்ற வழியிலே போகிறது என்னுடைய இது என்ன கிடையாது, பாதை கிடையாதுன்னு அந்த கழுதைக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா தீர்க்கதரிசி என்ன பண்ணிட்டாரு? இன்னொரு எஜமானுக்கு கீழ்ப்படிச்சு போயிட்டு இருக்காரு. அப்புறம் கழுதை வழியில் திருப்ப பிலேயாம் அதை அடித்தான். கழுதையை வழியிலே திருப்பறதுக்கு இவர் அதிகாரம் பார்க்க கழுதையை அடிக்கிறார். கர்த்தருடைய தூதனானவர் இருபுறத்திலும் சுவர் வைத்து திராட்சை தோட்டங்களின் பாதையிலே போய் நின்றார். கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு சுவர் ஓரமாய் ஒதுங்கி பிலேயாமின் காலை சுவரோடு நெருக்கிற்று. பிலேயாமின் காலை என்ன பண்ணிச்சான்? சுவரோடு நெருக்கிற்று. எனக்கு எது அலையுது? பிலேயாமோட எது அலைஞ்சது? கால் தான் இப்ப அலைஞ்சது. முதல்ல மனசு அலைஞ்சிருச்சு. மனசு அலைஞ்சு என்ன பண்ணுச்சு? 1 தடவை 2 தடவை அவங்களோட கூப்பிட்டு வேண்டாத ஆட்களை உன் வீட்டுல வச்சு நீ அந்யோன்யம் கொண்டாடுனீன்னா, கொண்டாடி அந்த வழியில நீ போக நீ ஆரம்பிச்சீன்னா, கர்த்தருடைய தூதன் மட்டும் இல்ல, நீ நம்புறதான உன் கழுத கூட என்னதான் பண்ணுவாங்க? உன் காலை பிடிச்சி என்ன பண்ணி செருத்தோடு தேய்ச்சி விட்டுருச்சான். அப்புறம் திரும்பவும் அதை அடித்தான். திரும்பியும் அடிக்கிறான். ஏன்னா முதல்ல நீ தப்பான வழியில போறன்ட்டு வழி விலகி காட்டுது. அதுவும் அவருக்கு புரியல. 2வது நீ நடக்கிற வழியும் ஆண்டவருக்கு பிரியம் இல்லைன்னு காணப்பட்டு நினைச்சிருக்கு. தீர்க்கதரிசிக்கு அப்பவும் புரியல. அப்புறம் அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அப்புறம் போய் வலதுபுறம் இடதுபுறம் விலக வழி இல்லாம இறுக்கமான இடத்திலே நின்றார். அவரும் பாருங்க, சும்மா உள்ளாரான்னு பாருங்க, வலதுபுறம் இடதுபுறம் எந்த பக்கமும் போக முடியாத ஒரு இக்கட்டான இடத்துல கொண்டு அவனை கார்னர் பண்ணி நிறுத்துறாரு. அப்புறம் கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு கர்த்தருடைய தூதனை கண்டு பிலேயாமின் கீழ் படுத்துக் கொண்டது. என்ன ஒரு பணிவு பாருங்க. பிலேயாமின் கீழே என்ன பண்ணிடுச்சு? அப்படியே படுத்துருச்சு. படுத்துட்டு பிலேயாம் கோபம் கொண்டவனாகி கழுதையை தடியினால் அடித்தான். அவனுக்கு அவசரம் என்னன்னு போய் முதல்ல பணியை செலுத்தி என்ன பண்ணணும்? கர்த்தர் வேற பர்மிஷன் கொடுத்து அவர் புத்தி மாறதுக்குள்ள ஓடி போய் அவங்க சமைச்சு என்ன ஆகணும்? நம்ம நாட்டில் நடத்தி முடிச்சிடணும்ட்டு அவரும் பார்க்கிறாரு.
ஆனா கழுதைக்கு அதெல்லாம் தேவையில்லை. அது என்ன பண்ணிச்சு, தூதனை கண்டு பயந்து கீழே விழுந்து படுத்து கொண்டது. அடிச்சு என்ன சொல்றாரு, கழுதையும் தடியினால் அடித்தார். உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார். உடனே கர்த்தர் யாரோட வாயை திறந்தார்? கழுதையின் வாயை திறந்தார். கழுதையின் வாயை திறந்தார். கழுதையின் வாயை திறந்த நேரத்துக்கு மோகனம் வந்திருந்தா பரவாயில்ல தானே? கழுதெல்லாம் பரவத்துக்கு வரப்போகுதா? எனக்கு ரொம்ப கோபமா என்ன பாக்குறீங்க. கழுத பரவத்துக்கு வருதா? எஸ்ஆன்னு சொல்லுங்க. எனக்கே குழப்பமா இருக்கு. வருமா வராதா? வராது தானே? சத்தமா தைரியமா சொல்லுங்க. வராது. அப்ப ஏதாவது அதுவாய பிறந்தாரு. சரி படிங்க. அது பிலேயாமை பார்த்து நீர் என்னை இப்பொழுது 3 தரம் அடிக்கும்படி, இந்த 3 தரம் நீர் என்னை அடிக்கும்படிக்கு நான் உங்களுக்கு என்ன செய்வேன் என்பது. என்னையா செஞ்சேன்? 3 தடவை அடிக்கிற உடனே நான் தூக்கிட்டு வரல. 3 தடவை போட்டு அடிக்கிறீங்க, உனக்கு நான் என்ன செஞ்சேன்? அந்த வார்த்தை கேட்கறதுக்கு பதிலா அது என்ன பண்ணிருக்கலாம்? தூதன் தான் வாயை திறந்த. தூதன் கிட்ட கூட ஐயா என்னை விட்டுருக்கு, இந்த ஆளை என்னை போட்டு அடிக்கடி அடிக்கிறான், இவன் கண்ணே தெரியல, நீங்க நிக்கிறது இவனை போட்டு சாப்பிட்டு சொல்லிருக்கலாம்னே கவலையாயில. அவர் என்ன அவன் சொல்றாரு, அது திறந்ததே எதுக்காக திறந்தாரு? இவனுக்கிட்ட பேசுறது. எனக்கு கர்த்தரோட வார்த்தையை அவன் புரிஞ்சு கொள்ளாததுனால, தேவதூதனுடைய பிரசன்னத்தை கூட அவன் புரிஞ்சு கொள்ளாததுனால, ஒரு கழுதையை திறந்து ஆண்டவர் என்ன பண்ணாரு, வைக்கிறாரு, பேச வைக்கிறாரு. அப்பயாச்சும் அவனுக்கு காது திறந்துச்சா? கண்ணுதான் தூதனை பார்க்கல, காதுதான் வழிய தெரியல. கழுத பேசுதே. இத்தனை வருஷமா நான் தான் வளர்த்தி சோறு போட்டு புள்ள போட்டு எல்லாம் வளர்த்திட்டு இருந்தேன், பேசுறதே கிடையாது. என்ன திருப்பி என்னை நோக்கி பேசி எதிர்த்து வேற பேசுதேன். கேட்டா அவருக்கு காதல் விளங்குச்சா? விளங்கல. இருந்த அந்த அவசரம், அந்த 2வது எஜமானுக்கு போய் பணிவிட செய்யணும், கீழ்ப்படியணும்னு செய்யற அந்த ஆத்திரத்துல என்ன பண்றாரு, கழுதையோட நேருக்கு நிக்கிறாரு. என்ன சொல்றாரு? அப்பொழுது பிலேயாம் கழுதையை பார்த்து, அப்பையும் தூதனை பார்க்கல, கழுதையை பார்த்து, நீ என்னை பரியாசம் பண்ணி கொண்டு வருகிறாய். ஏய், என்ன பரியாசம் பண்ணிட்டு இருக்கியா? நக்கல் பண்றியா நீ? என்ன அவனுக்கு கழுதை பேசுறது ஒரு நக்கலா தெரியல, ஆச்சரியமா தெரியல. சம்திங் இஸ் ஹேப்பனிங் ஹியர் அப்படிங்கிற அந்த உணர்வு அவனுக்கு வரல. அவன் கண்கள் குருடாக்கப்பட்டது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். கர்த்தர் ஒரு கழுதையை கொண்டு உனக்கு பல காரியங்களை உணர்த்தும் போது உன்னால் தேவதூதனுடைய பிரசன்னத்தை உணர முடியல. கர்த்தர் உனக்கு அனுப்ப முடியாது கொடுத்ததான உத்தரவுடைய ஆழம் என்னன்னு உன்னால் புரிஞ்சு கொள்ள முடியல. அது எல்லாத்தையும் விட்டு விலகி, அந்த தீர்க்கதரிசன அபிஷேகத்திற்கு விலகி, இஸ்ரவேல் என்றதான் அந்த அழைப்பு விட்டு விலகி, நீ வைக்கப்பட்டதான இடத்தினுடைய உறுதியை விட்டு விலகி, யார் கூட போராடிட்டு இருக்க? கழுதையோட போராடி கொண்டிருக்கிறார். அது கிட்ட போய் என்னன்னு சொல்ற? என் கையில் ஒரு பட்டை மாத்திரம் இருந்தால், ஐயோ, இப்பொழுதே உன்னை கொன்று போடுவேன் என்றான். பட்டையை மட்டும் இருந்தா எதுக்கு அவனை 3 தடவை அடிப்பேன், வெட்டியே போட்டிருப்பேன் நான் உன்னை. அப்புறம் கழுதை பிலேயாமை நோக்கி, மறுபடியும் பேசுது கழுதை, நீர் என்னை கை கொண்ட காலம் முதல், இந்நாள் வரைக்கும் நீர் ஏறின கழுதை நான் அல்லவா? நீ ஏறின கழுதை நான் தானையா? இப்படி உங்களுக்கு எப்போதாயும் நான் செய்தது உண்டா என்றது. இப்படி என்னைக்காச்சும் நீ செய்திருக்கலாம். அப்போ அந்த தூதன் அதோட வாயில வார்த்தையை போடுறாரு, அவங்க சொல்ல வேண்டிய சத்தியத்தை போடுறாரு. நான் உனக்கு என்னைக்குமே இந்த மாதிரி செஞ்சதில்லை. ஏன் செய்யல? நீ ஒழுங்குமுறையாக இஸ்ரவேலுக்குள்ளே சுத்திட்டு இருந்த, கர்த்தரோட வார்த்தையை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருந்த, நீ ஒரே ஒரு எஜமானுக்கு ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்த. நானும் ஒருத்தருக்கு மட்டும்தான் நான் என்ன பண்ணல, உண்மை உத்தமமா இருந்துட்டு இருந்த. உன்னை நான் ஹர்ட் பண்ணதில்லை, உனக்கு நான் கீழ்ப்படியாம போனது கிடையாது. நீ சொன்ன இடத்துக்கெல்லாம் நான் போயிட்டு இருந்தேனே, இன்னைக்கு நான் இப்படி பண்றேன் அப்படின்னு சொன்னா என்னால உனக்கு புரிஞ்சுக்கலையான்ட்டு தேவதூதன் பேச வேண்டியதை கழுத மூலமா பேசுறாரு. அப்பவும் அவர் புரிஞ்சுக்கல. அதற்கு அவன் இல்லை என்றான். அதற்கு அவன் இல்லைன்னு பதில் சொன்னா, நீ என்னை கொண்டது முதல்ல இந்த மாதிரி நான் உன்னை பண்ணதில்லையே, நான் பண்ணியிருக்கேனா அப்படின்னு கேட்டாங்க. இல்ல. அப்பொழுது கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறந்தார். அதுக்கப்புறம் தான் இப்ப பிலேயாமின் கண்களை டைம் வேஸ்ட் பண்ணிட்டே இருக்கா. நான் பாட்டுக்கு இங்க நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன்.
அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு? கழுதையோட வாயை மூடி பிலேயாமோட கண்களை திறக்கிறாரு. வழியிலே நின்று உயிரினம் பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்திருக்கிற கர்த்தருடைய தூதனை அவன் கண்டு தலை குனிந்து முகங்குப்புற விழுந்து பணிந்தான். தலை குனிந்து முகங்குப்புற விழுந்து தரைய கர்த்தரை பணிந்து கொண்டான். Praise the Lord. Hallelujah. இந்த பணிவும் இந்த கர்த்தருக்கு முன்னால விழுகிறதுக்கும் அவருக்கு எவ்வளவு நேரம் எடுத்துச்சு பாருங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. பல விதமான கேள்விகள், கழுதைகளோட போயிட்டு நெருங்கூடி சண்டைக்கு நிற்கிறது. உன்னை தூக்கி சுமந்து சென்றதான என்னது? உன்னுடைய நண்பர்களோட நெருங்கூடிக்கு நிற்கிறது, உன்னை வழிநடத்தவங்களோட நெருங்கூடிக்கு நிற்கிறது, சத்தியத்தோட நெருங்கூடிக்கு நிற்கிறது. கண்ணியை திறக்க மாட்டேன், இன்னும் கழுதைதான் பேசிட்டு இருக்கு. கண்ணை ஏறெடுத்து பாருங்கள், உங்களுக்கு முன்னால கர்த்தருடைய தூதன் நின்று கொண்டிருக்கிறார். உன் வழியை செவ்வாய்ப்படுத்த முடியாது நின்று கொண்டிருக்கிறார். நீ மோவாபு, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். அந்த ஜனத்தை சபியாதே. அவர்கள் யாரு? அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். மோவாப் யாருமா? சபிக்கப்பட்டவர்கள். 10 தலைமுறைக்கு அவங்க உள்ள வரக்கூடாது, தலைமுறைக்கு அவங்க வரக்கூடாது. அப்படிப்பட்ட சபிக்கப்பட்டவர்கள். 2 பேரும் 2 டெட் எண்டா இருக்காங்க, எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட். அது நல்லா யாருக்கு தெரியும்? பிலேயாமுக்கு தெரியும். ஆனாலும் இப்ப மோவாபோட கோபம் நம்மளுடைய இருதயம் 2வது எஜமானுக்கு அப்படியே வேலை செய்யுது. அதனால இந்த முதல் எஜமான என்ன பண்றாரு? குறைச்சு வைக்கிறாரு. அப்புறம் தூதன் என்ன சொல்றாரு? கர்த்தருடைய தூதனானவர் அவனை நோக்கி, நீ உன் கழுதை இதனோட ஊற்றுதலம் அடித்தது என்ன? உன் வழி எனக்கு மாறுபாடா இருக்கிறதுனாலே நான் உனக்கு எதிரியாக புறப்பட்டு வந்தேன். Praise the Lord. பிலேயாம் ஆண்டவரை புறக்கணிக்கணும்னு ஆசை, அவனுக்கு டைம் கொடுக்கிறாரு. நீ எனக்கு என்ன ஆகிற? உன் வழிகள் எனக்கு எதிராக இருந்ததுனால உங்களுக்கு நான் எதிரியாக, I have become an enemy to you. நீயும் ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஆசீர்வதிக்கப்பட்டதான சந்ததியாரை தீர்க்கதரிசனத்தினாலே சொல்லி நடத்த வேண்டிய அபிஷேகம் பண்ணப்பட்டவன். இன்னைக்கு நான் தேவனுடைய தூதன் உனக்கு எதிரியாக வந்து நிற்கிறேன். ஏன்? நீ ஒரு எஜமானுக்கு துரோகம் செய்து உன் கண்களின் நீச்சைக்காக நீ என்ன பண்ணிருக்க? பண ஆசைக்காக சபிக்கப்பட்டவர்களோடு அன்போ போடுறதுக்காக நீ போய் கொண்டிருக்கிறதுனால உன் வழியை நான் என்ன பண்றேன்? கட் பண்றதுக்காக நான் வந்திருக்கிறேன். முகப்பு அப்புறம் உளுந்தான் எந்திரிச்சான். அப்புறம் என்ன நடந்தது? கழுதை என்னை கண்டு இந்த ஊற்றுதலாம் எனக்கு விலகிற்று. எனக்கு விலகாமல் இருந்ததானால் இப்பொழுது நான் உன்னை கொன்று போட்டு கழுதை உயிரோட வைப்பேன் என்றார். என்ன ஒரு பயங்கர பாருங்க, கர்த்தருடைய நியாயத்திற்கு பாருங்க. நீ போராடுற கழுதை உயிரோடு இருந்திருக்கும், கர்த்தர் உன்னை வெட்டி போட்டிருப்பாரு. உன்னை தன்னுடைய புஸ்தகத்திலிருந்து கர்த்தர் உன்னை என்ன பண்ணிருப்பாரு? டெலீட் பண்ணிருப்பாரு. வீட்டிலிருந்து உனக்கு என்ன உரிமையை எடுத்திருப்பாரு. உன் பெயரை அவர் என்ன பண்ணிருப்பார்? கிறுக்கி போட்டிருப்பாரு. ஆனாலும் இன்னும் கொஞ்சம் இறக்கம் அவருக்கு காட்டுறாரு. என்னன்னு? இத கழுதையை நான் உயிரோட வச்சிருப்பேன், பட்டயத்தை நான் வச்சு உன்னை என்ன பண்ணிருப்பேன்? சங்காரம் பண்ணிருப்பேன். அப்புறம் என்ன நடக்குது? அப்பொழுது பிலேயாம் கர்த்தருடைய தூதனை நோக்கி, நான் பாவம் செய்தேன். வழியிலே நீர் எனக்கு எதிராக நிற்கிறதை அறியாதிருந்தேன். என்ன பாவம் செஞ்சாரு? தேவனுடைய பிரசன்னத்தை உணராதது, தேவனுக்கு முன்னால் நீ செய்கிறதான பாவம். கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்து கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு முன்னால நீ முகங்குப்புற விழுந்து அவரை நீ தாழ பணிந்து கொள்ளாதது பாவம். கர்த்தருடைய வசனம் உனக்கு நேராக பட்டயம் மாதிரி வந்து கொண்டிருக்கும் போது அதை உணராமல் நீ செவரு மாதிரி இருக்கிறது உனக்கு பாவம். கர்த்தருடைய வார்த்தையை நீ கனம் பண்ணாமல் இருக்கிறது உனக்கு பாவம். பொருளாசை பணாசைக்கு பின்னால போகிறது பாவம். கர்த்தருடைய வார்த்தையை மதிக்காதது பாவம். உன் தலைமையில் வைத்ததான அபிஷேகத்தை நீ மறுதலிக்கிறது உனக்கு பாவம். உனக்கு கொடுத்ததான தெரிந்து கொண்டதை நீ விட்டு விலகி ஓடுறது பாவம். நான் பாவம் செய்தேன். என்ன பாவம் செய்தேன்? ஆண்டவரே, உன்னை நான் பார்க்கவில்லை ஆண்டவரே, உன் பிரசன்னத்தை நான் உணரவில்லை ஆண்டவரே, நீ இவ்வளவு கோபமாய் கூட இருக்கிறேன் என்றது கூட எனக்கு தெரியாம நான் இன்று என்ன பண்ணிருந்தேன்? கழுதையோட போராடி கொண்டிருந்தேன் ஆண்டவரே. என் இருதயத்துல குழப்பம் காண்பிடுச்சு. ஏன் தெரியுமா உனக்கு குழப்பம்? உன் இருதயம் இருமனம் உள்ளதாக இருக்கிறது. என்ன இருமனம்? எனக்கு 2 எஜமானா வச்சுக்கிறேன். தேவனும் எனக்கு வேணும், என் ஆசாபாச இச்சைகளும் எனக்கு வேணும்.
தேவ ஜனமும் எனக்கு வேணும், சபிக்கப்பட்ட மோவாவும் எனக்கு வேணும். கர்த்தர் விலகினவர்களை குறித்து நீ எப்படி ஐக்கியம் கொண்டாடலாம்? அவர்களுக்கு நீ ராத்தக இடம் கொடுத்ததுனாலே அந்த சாபம் அவனுக்கு வந்தது. கண்கள் குருடாகி போனது, அவன் காதுகள் செவிடாகி போனது, அவன் தேவனுடைய பிரசனத்தை உணர முடியாத அவன் இருதயம் கடினப்பட்டு போனது. பாலாக்கின் புத்தர்கள் தேவ ஜனத்தை ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை சபிக்க முடியாத வந்திருக்கிறான்னு தெரிஞ்சும் இந்த ராத்திரிக்கு தங்குங்க. அவன் தங்கிட்ட சோறு கொடுத்துருக்க மாட்டானா, டீ காப்பி கொடுத்துருக்க மாட்டானா, படுக்கிறதுக்கு போர்வை ராஜாவை ஆட்களாவே ஆச்சே போர்வை கொடுத்துருக்க மாட்டானா, வெட்டு கொடுத்துருக்க மாட்டானா, தடவுகளை கவனிச்சிருக்க மாட்டானா? பெரியவன கத்தருடைய உன் இருதயம் இன்னைக்கு கத்தருக்கு முன்னால் விசாலமாக இருக்கட்டும். ஆண்டவரே என்னை சுத்திகரிங்க ஆண்டவரே, நான் வருட கடைசிக்குள்ள நான் வந்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே, நான் இன்னும் உங்களுடைய பிரசனத்தை உணர முடியாமல் இருக்கிறேன். என்னை எவ்வளவு நேர்த்தியாக நீ வழிநடத்தி கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. இன்னைக்கு என்னோட சுய புத்தி நான் இழக்கிற அளவுக்கு நான் இப்படியாக இருந்து கொண்டிருக்கிறேன். என்னால எனக்கு என்ன பண்ண முடியல, டிஃபரன்ஷியேட் பண்ண முடியல. என் இருதயத்துக்குள்ள ஏன் இந்த குழப்பம் விழுகிறது? நீ பாவம் செய்திருக்கிறாய், அதனால உன் கண்கள் கூடாக இருக்கிறது. கர்த்தருடைய பிரசன்னத்தை உன்னால் உணர முடியாத செவிடாய் இருக்கிறாய். கழுதை பேசுறது கூட உனக்கு என்ன தெரியல, கர்த்தர் செய்த அற்புதம் கூட உனக்கு தெரியல. இன்னும் நிறைய பேருக்கு குழப்பம். என்ன குழப்பம் சொல்லவே மாட்டேன், ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் என்ன குழப்பம். அதை இந்த மேடையிலிருந்து பரிசுத்த மேடையிலிருந்து பேசவே கூடாது, அசிங்கமான ஒன்று. உன் இருதயம் இன்னும் ஸ்திரப்பட்டு இருக்கவில்லை என்று சொன்னால், இன்னும் உன் இருதயம் தெளிவடையவில்லை என்று சொன்னால், நீ பாவம் செய்து கொண்டே இருக்கிறாய். நீதிமானோடு மரணம் வரவே வராது. உன்னுடைய நித்தியம் என்ன பண்ணாது, நீ கேட்டு கெஞ்சினாலும் நீ ஊழியர்களாய் தீர்க்கதரிசியாக இருந்து நீதிமான் மதிப்பது போல நான் மதிப்பேனாக என்று சொல்லி நீ வேண்டிக் கொண்டாலும் அது உனக்கு கிடைக்காது. நீ தேவஜனத்துக்காக எவ்வளவு புலம்பிருக்க, எவ்வளவு பாடுபட்டிருக்க, எவ்வளவு ஊழியம் செஞ்சிருக்க, பட் ஸ்டில் அது உனக்கு கிடைக்காமல் போகும் என்று சொன்னால் எவ்வளோ ஒரு பரிதாபம், எவ்வளோ ஒரு பரிதாபம். அதுக்கப்புறம் இப்பொழுதும் ஒரு பார்வைக்கு இது தகாததா இருக்குமானால், இப்பொழுது உங்களுடைய பார்வைக்கு தகாததா இருக்குமானால், இன்னைக்கும் இவ்வளவு அடிபட்டாரு, இப்ப தேவதூதன் பட்டைக்கு உருகி நின்றுட்டு இருக்காது. எனிதிங் வில் ஹேப்பன். பேசிட்டே இருக்கிறவர் சலான்னு வெட்டிட்டாங்க, தலையே இல்லாம முழுது கிடப்பாரு. ஆனாலும் பாருங்க, அந்த எஜமான இரண்டாவது உலகமாகிய எஜமான கண்ணுக்கு பிரிவாய் தெரிகிறது. அந்த எஜமான காரியத்தனமாய் இருக்கிறதாம் எஜமான தூக்கி எரிந்து விடுங்க. எல்லாத்தையும் கர்த்தருக்கு பிரிவில்லாத காரியங்களை தூக்கி எரிந்து விடுங்க. மோவா உனக்கு வேண்டாம்னா வேண்டாம்னா. யாராவது உங்க வீட்டில் அந்நிய சகவாசம் வைத்துக் கொண்டிருப்பீர்களா? இந்த வருட கடைசியில் உன் வீட்டை சுத்திகரி, உன்னை உள்ளம் பூர்வமாக சுத்திகரி. ஆகிய நாட்களிலே கர்த்தர் சொல்லுவாரு, ஈவன் நம்முடைய என்னுடைய கிச்சன் ஸ்டோர் ரூம் கூட சுத்திகரிக்க சொல்லுவார். தெரியுமா? யாராவது பொருள் பண்டங்கள் திருடி வைத்திருந்தாலும் கூட அந்த பொருள் பண்டங்கள் யாராவது போய் கேட்டு திரும்பி கொடுத்துரு. அப்படி உனக்கு யாருன்னே தெரியல அப்படின்னு சொன்னா தரித்திரம் கொடு. உன் வீட்டில் அது இருக்கக்கூடாது. திருட்டு பொருள் இருக்கக்கூடாது, திருட்டு சாமான் இருக்கக்கூடாது. அப்படி உள்ளம் புறமுமாக சுத்திகரிக்க வைப்பார். ஒரு சின்ன தாட்டு. அந்த நாட்களில் இருப்பாங்க, அவங்க வயசான ஒரு ஸ்பின்ஸ்டர், கல்யாணம் ஆகாதவங்க, ஒரு சின்ன எண்ணம் நினைச்சிருந்தா கூட வந்து அம்மாட்ட வந்து அழுது, இப்படிப்பட்ட எண்ணம் அனுபவிச்சு, சிஸ்டர் இதெல்லாம் சொல்லாதீங்க. இல்ல இல்ல, ஆண்டவரை உள்ளம் புறமும் சுத்திகரிக்க சொல்லியிருக்காரு. என்ன அருமையான மரணம் அவங்களுக்கு இருந்துச்சு தெரியுமா? என்ன அவங்க கல்யாணம் ஆகாதவங்க, புருஷன் இல்ல, புள்ள இல்ல, சொந்த பந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வந்துட்டாங்க. கேரளாவில் ராணி மாதிரி அவங்க போனாங்க. பெரியமான கர்த்தருடைய நீதிமான் மரிப்பதை போல அவர்கள் மரித்தார்கள். அவர்கள் ஏறெடுக்கப்பட்டார்கள். அவங்களுக்கு சுடர்மணி பட்டயம் வரல. அவங்க ஊழியத்தில் இருந்த நாட்களில் அவங்க படாத பாடுபட்டார்கள். தேவனுக்காக ஏற்றுக்கொண்டார்கள். கர்த்தருக்கு பிரியமாய் மாறினார்கள். கர்த்தருடைய பிரசனம் அவங்களுக்கு உணர்வா இருந்துச்சு. அவருடைய சத்தம் அவர் காதுகளுக்கு தெரிஞ்சிச்சு. பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் குழப்பமா இருக்கீங்க இன்னைக்கு? கர்த்தருடைய சமூகத்தில் உங்களுடைய இதயத்தை திறந்து ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே, உங்களுடைய சன்னிதானத்தில் நான் தெரியாமல் இருக்கக்கூடாது ஆண்டவரே. நான் ஆண்டவரே அந்நிய சகவாசத்தை நான் என் வீட்டில் நடக்கவே கூடாது ஆண்டவரே. எனக்கு ஒரு கெட்ட புத்தி இருக்கு. என்னன்னா, மோகமோட ஒரு இதா இருக்கணும், ஒரு தொடர்பு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தர் சபித்துதான் ஜனங்களோடு எனக்கு ஒரு தொடர்பு இருக்க
தெளிவுபடுத்துங்கள். படிமா அர்த்தம். நான் திரும்பி போய் விடுகிறேன் என்றார். கர்த்தருடைய தூதனானவர் பிலேயாமை நோக்கி, அந்த மனிதனோட கூட போ, நீ போ. நான் உன்னோட திருப்பி கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? இப்பொழுது உனக்கு சித்தம் இல்லைன்னா நான் போகல, என்னத்துக்கு கேட்கிற நீ கிளம்பி வந்த போதே ஆனாலும் சொல்லி அவங்களை தங்க வச்சு கேட்டதுனால உனக்கு போன்னு சொன்னாரு. போன்னு சொன்ன ஆண்டுக்கு எதுக்கு குறுக்கில் வந்தாட்டு உனக்கு ஒரு தீர்க்கதரிசி உனக்கு தெரியலையா? கர்த்தருடைய ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைக்கு உனக்கு தெரியலையா? திருப்பி சொல்றாரு, நீ இதை அனுப்பலன்னா எனக்கு அந்த மனிதனோட கூட போ, நான் உன்னோட சொல்லும் சொல்றது. அது முந்தின அப்பொழுது பிலேயாம் கர்த்தருடைய தூதனை நோக்கி, நான் பாவம் செய்தேன் ஆண்டவரே. பலியிலே நீர் எனக்கு எதிராக இருக்கிறது அறியாதிருந்தேன். என்னுடைய அரகன்ஸ் ஆண்டவரே, என்னுடைய அரகன்ஸ், ஒரு கழுதை பேசுறது கூட என்னால உணர முடியாது. எனக்குள்ள அந்த அரகன்ஸ் என்னன்னு சொல்றது, ஒரு திமிர்வாதம் எனக்குள்ள ஒரு என்னது, அதெல்லாம் பாத்துக்கலாம். கர்த்தரோட நான் டெய்லி நைட் நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன், அவர் வருவார் என்னை பார்க்கறதுக்கு அப்படின்ற என்னது ஒரு தரவட்டு தான். அதனால ஆண்டவர் சமாளிச்சுக்கலாம். என்ன ஆண்டவரே இப்படி ரெண்டாவது வந்துருக்காங்க, இப்படி கொஞ்சம் ப்ரமோஷனால எக்ஸ்ட்ராவா விடுறாங்க, என்ன பண்ண ஆண்டவரே போன்னு சொன்ன ஆண்டவர் திருப்பி இந்த பட்டயத்தோட முதல்ல கழுதியோட பேசுறாரு, ரெண்டாவது பட்டயத்தோட நிக்கிறாரு. இப்பவும் தெரிஞ்சுக்கிட்டு ஆண்டவரே என்ன மன்னிச்சிரு, மோகமுறை விழுந்த மாதிரியே ரிட்டர்ன் போயிருக்கலாமா, ஓடி இருக்கலாமா, தப்பு பண்ணிட்டு ஆண்டவரே உங்களோட பிரச்சனை தெரியல, சுடரொளி பட்டயம் இருக்கு, கழுத்தை விட்டுருப்போம் என்னை வெட்டிருப்பேன் அப்படின்னு சொல்றீங்களே, இனி நான் கேட்பேன் மாட்டவே மாட்டேன், நான் ஓடுறத மட்டும் பாருங்க ஆண்டவரே. ஓடி போயிருந்தா நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாக நீ இருந்திருப்பாய், நீ நீதிமான் மரிக்கிறது போல மரித்திருப்பாய், உன்னுடைய நாமம் அந்த இஸ்ரவேல் புஸ்தகத்தில் என்னவா இருந்திருக்கும், புகழ்பெற்ற தீர்க்கதரிசிகளில் ஒருவனாக இருந்திருப்பாய். பிரைஸ் தி லார்ட். நடக்கல. என்ன சொல்றாரு, நீ இந்த மனிதனுடைய போ, நான் உன்னோட சொல்லும் வார்த்தை மாத்திரம் நீ சொல்ல கடவாய், அத மட்டும் சொல்ல கடவாய் என்று சொன்னா உடனே இவர் போனாரு, சொன்னாரு, ஆண்டவர் சொன்னாரு, அவங்க எல்லாம் சொல்லி விட்டு கடைசியில பாவம் வந்துச்சு. சரி அந்த கதையெல்லாம் நீ வேண்டாம் போதும். பெரியமான கர்த்தரோட பிள்ளைகளே, நான் இந்த சமயம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. மதம் அம்மா வந்து எனக்கு கொஞ்ச நேரமா கொடுத்தாங்க, அதனால நான் அதோட முடித்து கொள்ள முடியாது, நான் அதெல்லாம் கட்சாப் பண்றேன். என்ன அப்படின்னு சொன்னா, இந்த வகையில உன்னோட இருதயத்துக்குள்ளாக அரகன்ஸ் இருக்கும் என்று சொன்னாங்க. எனக்கு கர்த்தருடைய வார்த்தை தெரியுங்க, எனக்கும் என்னது பைபிள் எல்லாம் தெரியும். நானும் இந்த சபையில 50 வருஷமா இருக்கேன். இதனோட நடவடிக்கை, போக்கு, வரத்து, உடைய கருத்து, அது இது எல்லாம் எனக்கு தெரியாதா? எனக்கும் தெரியும், எனக்கும் அவரோட வழிநடத்தல் தெரியும், எனக்கும் ஆண்டவர்கிட்ட சமாளிக்க தெரியும். எனக்கு ஒரு போஸ்ட் வந்துச்சு, ஒரு சினிமாக்காரன் யாரும் சொல்றாங்க என்னன்னு, நீ கடவுள்கிட்ட டைரக்டா நீ பேசு, கண்டவனோட ஜபத்தெல்லாம் அவர் கேட்கிறாருன்னு போது உன் ஜபத்தை கேட்க மாட்டாரா? நீ நம்பி என்ன பண்ணு, நீ கடவுள்கிட்ட டைரக்டா போ. எதிர்பார்ப்பு வேதம்னா, எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சர்ச்சைனா, எதுக்கு இந்த கண்டிப்பெல்லாம், எதுக்கு போதனைன்றதுக்காக போதிக்கணும், ஜனத்தை நடத்தணுன்றதுக்காக எதுக்கு சிலரை தெரிந்து கொண்டு உலக வேலை செய்யாம அவங்களை பிடிச்சி உட்கார வச்சு எல்லாத்தையும் செய்ய வைக்கிறாரு? எவ்வளோ ஞானிகள் தோண்டிட்டாங்க பாருங்க இந்த காலத்துல. நீ டைரக்டா நீ தனிப்பட்ட விதத்துல நீ ஆண்டவர்கிட்ட பேசு, ஆண்டவர் உனக்கு பேசுவாரு, நீ எல்லாம் உன் நம்பிக்கையோடு செய்யலாங்களா? பாதி பேர் ஆமோதிப்போம் போல தெரியுது. டைரக்டா போக முடியுமா? பண்ணலாம், நீங்க தனி ஜபம் பண்ணலாம். எது அறிக்கை பண்ணலாம், பொருத்தனை பண்ணலாம், பிரதிஷ்டை பண்ணலாம், குடும்பத்துக்காக அடுத்து ஜெபிக்கலாம். ஆனா உனக்குன்னு ஒரு பிரத்யேகமான டிசிஷன் எடுக்கும்போது, உனக்குன்னு ஒரு காரியத்தை சொல்லித்தர வேண்டும் என்பது கர்த்தர் ஊழியக்காரர்களுக்கு தேவையே தேவை. நீ இக்கட்டான ஒரு சூழ்நிலையை நீ சிக்கிக் கொள்ளும் போது உனக்காக போராடத்தக்கதாக ஒரு ஆவிக்குரிய சபை வேண்டுமே வேண்டும். உன்னை ஜபத்துல பங்கி உன்னை அந்த குடியிலிருந்து வெளியே எடுக்க முடியாத, அதை நான் உங்களுக்கு தெரிந்தப்பா. சரி பரவாயில்ல, ஒரு சின்ன ஒரு கதையை நான் சொல்லி நான் இந்த வார்த்தைகளை நான் முடித்துக் கொள்கிறேன். அந்த காலத்துல ஏறக்குறைய ஒரு 1800 வருஷங்களுக்கு முன்பதாக மோட்டார் வெஹிக்கிள்ஸ் எதுவுமே கிடையாது. போனா குதிரை தான், இந்த மாதிரி கழுத மூலமா, குதிரை மூலயமா, குதிரை வண்டி மூலயமா, ரொம்ப பணக்காரங்க குதிரை வண்டியில போவாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போகும்போது ஒரு பயங்கரமான பால் காடை தாண்டி போகணும், ஒரு ஜங்கில தாண்டி போகணும். அங்க ஓநாய்கள் காட்டம் பயங்கரம். அந்த ஜங்கில தாண்டி அவர் போய் கொண்டிருக்கும் போது அவரோட
அது பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதுக்குள்ள இந்த ஓனரோட குடும்பம், அவங்க ரொம்ப ஐஸ்வர்யவான்கள், பணக்காரர்கள். அந்த குடும்பத்தோட வைஃபு, பிள்ளைங்க, எஜமான் உள்ள உட்காந்துருக்காரு. வெளியில யார் ஓட்டி போய் கொண்டிருக்கா? குதிரை வண்டியை ஓட்டுறவர், அவரோட வேலைக்காரர் ஓட்டி கொண்டு போய் கொண்டிருக்காரு. அந்த ஊர் போய் சேர்ந்துட்டாங்க. வேலை முடிஞ்சு திரும்பி ரிட்டர்ன் வராங்க. பார்த்தா இருட்டாய் போச்சு. இருட்டாயிட்டதுனால ஓநாய்கள் அப்படி ஊழ விட்டுட்டு அப்படி இப்படி சுத்தி பயங்கர அப்படியே பேக்கா வருது. அப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த குதிரை வண்டியில 4 குதிரைகள் இருக்கு. வேகமா ஓட்டி 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 போறாங்க. அந்த எஜமானுக்கு பயம், திகில் வந்துருச்சு. என்ன நம்ம வீடு போய் சேருவோமா சேர மாட்டோமா அப்படின்னு சொல்லி ஒரு திகிலோட போய் கொண்டிருக்காரு. எப்ப என்ன பண்ற அப்படின்னு சொன்னவங்க என்ன பண்ணா, அவன் டக்குன்னு ஒரு குதிரையை கழட்டி விட்டுட்டான். நிறைய ஓநாய்கள் வரட்டிட்டு வந்தவங்க ஒரு குதிரையை கழட்டி விட்டான். கொஞ்சம் தூரம் நல்ல வேகமா போகிற வரைக்கும் அந்த ஓநாய்கள் எல்லாம் என்ன பண்ணிச்சு, அந்த குதிரையை போட்டு கடி இருக்க வச்சு சாப்பிட்டு முடிச்சிருச்சு. திரும்பி வரட்டி முடியாது. 2வது குதிரையை கழட்டி விட்டான். அதையும் சாப்பிட்டு முடிச்சு திரும்பி முடியாது. இன்னும் இந்த 2 குதிரை இல்லைன்னா அந்த வண்டி போகாது. இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கு. அப்ப என்ன பண்ணுது, அந்த வண்டி மேல இதெல்லாம் எந்திரிச்சு பாயுதுங்க. அப்போ எஜமானுடைய பிள்ளைங்க எல்லாம் கத்தி கதறுதுங்க. டேடி அம்மா அப்பான்னு சொல்லிட்டு கத்துதுங்க. அப்ப திடீர்னு இன்னும் ஒரு கொஞ்சம் யார் தான் இருக்கு அந்த காடை ஜங்குல தாண்டதுக்கு. டக்குன்னு இந்த வேலைக்காரன் என்ன பண்றா, மாஸ்டர் கொஞ்சம் வந்து என்ன பண்ணுங்க, உள்ள இருந்து என்ன பண்ணிக்கோங்க, இந்த குதிரையுடைய கயிறு நீங்க பிடிச்சுக்கோங்கன்னு கத்துறான். அப்ப என்ன பண்ண போறோம்னு சொல்றது, நீங்க சீக்கிரம் பிடிங்க சொல்லிட்டு டக்குன்னு அந்த வேலைக்காரன் டக்குன்னு ஜம்ப் அடிச்சிட்டான். ஜம்ப் அடிச்ச உடனே கத்துறது கைது இல்லை. அதுக்குள்ள வண்டி வேகமா போயிடுச்சு. குதிரை எடுத்துட்டு போயிடுச்சு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, வீடு போய் சேர்ந்துட்டாங்க. இதை குறிச்சு என்ன நினைக்கிறீங்க? எஜமான நேசிக்கிறதான அந்த உத்தமமான ஒரு நேசம். எத்தனை பேர் தூங்கிட்டு இருக்கீங்க? நல்லா கேளுங்க. அந்த எஜமானுக்கு வச்சுதான அந்த நேசம், அவன் உயிர் அவனுக்கு அது என்னவா தெரியல, பெருசா தெரியல. என் எஜமான் என்ன பண்ணணும், வீடு போய் சேரணும். நான் ஒரு வேலைக்காரன் தான், எனக்கு தான் இன்னொரு வேலைக்காரன் எங்க எஜமான் வச்சுப்பாரு. ஆனா அவர் உயிரோடு இருக்க வேண்டும், அவர் குடும்பம் நல்லா இருக்க வேண்டும், அவர் என்ன பண்ண வேண்டும், இந்த தீர்க்காயுசோட இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஓநாய்களின் வெறிக்கு தன்னை என்ன பண்ணிக்கிட்டான், தியாகம் பண்ணி ஒப்பு கொடுத்து விட்டான். இன்னைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ ஒரு எஜமானுக்கு நீ ஊழியக்காரனா இருப்பாய் என்று சொன்னால், உன் முழு இருதயத்தோடு, உன் முழு ஆத்மாவோடு, உன் முழு பலத்தோடு அவரில் அன்பு கூறுவாயாக. நீ அப்படி அன்பு கூறுவாய் என்றால் உன் உயிர் உனக்கு பெருசா தெரியாது. மோவாவுடைய நேசம் உனக்கு பெருசா தெரியாது. அது அருவருப்பா இருக்கும். தீட்டம் அருவருப்பா இருக்கும். உன் வீட்டை நீ பரிசுத்த வாசலா வைப்ப. தேவ ஊழியர்கள் அங்க அடிக்கடி வந்து போக வேண்டியதா இருக்கும். தேவ தூதர்கள் அங்க வந்து போக வேண்டியதா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு எஜமானுக்கு ஊழியம் செய்கிற, ஒரே எஜமானுக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரனாக, வேலைக்காரனாக, விசுவாசியாக, ஒரே வீட்டு பிள்ளையாக இருக்க வேண்டும் என்று இன்றைக்கு எத்தனை பேர் தீர்மானிக்கிறீங்க? கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். இந்த கர்த்தர் இங்கே பேரையாமுக்கு சொன்னது போல அந்த ஜனத்தை சபிக்காத. இங்க இருக்க யாருக்குமே கர்த்தர் சாபத்தை கொடுக்கிற தேவன் இல்லவே இல்லை. உண்மையா இருக்க யாருக்குமே என்ன கிடையாது, சாபம் கிடையாது. அப்புறம் ஏன் சிஸ்டர் இதெல்லாம் வந்துச்சு? 2.5 வருஷம் பாஸ்டர் போனதுல இருந்து நம்ம பட்டதெல்லாம் என்ன ஆசீர்வாதம் சொல்றீங்களா? அந்த ஓனாய் வந்து தின்ன மாதிரி தானே நாங்களே கிடக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. ஒரு பெரிய பரிசுத்தவான் இருந்தான். கர்த்தருக்கு உண்மையை உத்தமமா இருந்ததான பரிசுத்தவான் தன் குடும்பத்தோடு ஏழ்மையில ஒரே ஒரு ஏக்கரா பூமியை வச்சுக்கிட்டு அதுல வருமானம் பண்ணி ஜீவித்துக் கொண்டிருந்தவர். திடீரென்று பயங்கரமான இடி மின்னல் மழை அந்த ஊர்ல வந்துருச்சு. அப்ப இங்க உட்காந்து ஜெபிச்சுட்டு இருக்காரு, என்ன ஆண்டவரே, இருந்த கொஞ்சம் பயிர் அது கூட அழிஞ்சு போயிடுச்சே ஆண்டவரே, நான் என்ன பண்ணுவேன்? என் குடும்பத்துக்கு இந்த வருஷம் நான் என்ன ஆண்டவரே பண்ணல? புறஜாதிகள் என்னை வந்து ஆண்டவரை நக்கல் பண்ணுவாங்களே, கேவலப்படுத்துவாங்களே, நீ கும்பிட்ட இன்னைக்கு உன் வயலெல்லாம் வீணா போச்சு, நீ என்ன பண்ண போறேன்னு சொல்லுவாங்களே ஆண்டவரே. இவர் ஜெபிச்சு அழுதுகிட்டு இருக்கா. திடீர்னு 2 பேர் ஓடி வந்து சொன்னாங்க, எப்போ உங்களோட காட்டுல நடுவுல என்ன ஆயிடுச்சு, பயங்கரமான இடி விழுந்துருச்சு போச்சா. அப்ப அந்த அத்தனையும் கருகி போச்சு, அத்தனை சாம்பலா போச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் ஓட அழுகிறாங்க. அழுதுட்டு அந்த பாஸ்டருக்கு ஒரு போன் பண்ணி, ஐயா இருந்த அந்த ஒரு நிலம் அதுல கொஞ்சம் சம்பாதிச்சுனா என்ன பண்ணிட்டு இருந்தேன், நிம்மதியா சாப்பிட்டு இருந்தேன். இதுல என்ன ஆயிடுச்சு, இப்ப இடி விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க. எல்லாம் வச்சிச்சு போயிருக்கும். ஒரு கிணறு தோட்டத்துக்கு நான்
வழி இல்லாம நான் ஆண்டவரை கெஞ்சிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு இந்த மறுபடியும் போயிடுச்சு. பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணி, எனக்கு என்னங்க, எனக்கு விசுவாசம் பலவீனம் ஆயிடுச்சு, எனக்கு நம்பிக்கை பலவீனம் ஆயிடுச்சு, எனக்கு பலனே இல்ல பாஸ்டர் நீங்க ஜெபிங்க சொல்லிட்டு ஓடுறாரு. கொட்ட மலையில என்ன பண்றாரு, இந்த நிலம் என்னாச்சு, ஆண்டவர் இதையும் என் கையை விட்டு வலிச்சு எடுத்துட்டாரா, இதை என் கையை விட்டு போயிருச்சா, நான் உண்மையாவே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இல்ல கர்த்தரால் சபிக்கப்பட்டவனா, நான் யாரு அப்படி பேசிக்கிட்டே ஓடுறாரு. அங்க போய் பார்த்தோம், அப்படியே அவரோட வயலை சுத்தி ஏகப்பட்ட ஜனம், ஒரு 500 பேர் அப்படியே சூழ நின்றுட்டு இருக்காங்க. இவரு முழு விசுவாசத்தோட போறாரு. என்னன்ட்டு எல்லாம் தீச்சு வச்சு நிறைய பேர் பரிதாபப்படத்துக்கு வந்து நின்றுட்டு இருக்காங்க. எப்படிதான் இவர்களானா நம்ம ஃபேஸ் பண்றது, ஷேமா இருக்குமே, என் ஆண்டவரை தூஷித்து பேசுவானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிருப்பாரு. பார்த்தோன்னே ஏங்க வா வா, பேர் ஆபரணம் வச்சுக்கோங்க, தெரியல என்ன பேருட்டு, ஒரு ஆபரணம் வச்சுக்கோங்க, ஆபரணம் நீங்க வா வா, என்ன நடந்துட்டு வந்து பாரு, தெரியும் தெரியும் என்ன நடந்துட்டு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டவரை என்னை வெட்கப்படுத்தாதீங்க, ஆண்டவரை என்னை வெட்கப்படுத்தாதீங்க, ஆண்டவரை இவர்களுக்கு முன்னால் எனக்கு ஒரு சாட்சியை உண்டு பண்ணுங்க, நான் முன்னால் ஆசீர்வதிக்கப்பட்ட வேண்டியதை காட்டு ஆண்டவரேன்னு சொல்லிட்டு கிட்ட போறாரு. கிட்ட போய் பார்த்தா எட்டியே பார்க்க முடியாத அளவுக்கு இடியில உள்ள கிணறு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது வளர முடிகிற வரைக்கும் என்ன ஆகாத, பத்தியே போகாது. இந்த கிணறுன்னா ஆழமா நான் ஓடிக்கலாமான்னு இருக்கு. இவ்வளவு பெரிய சாட்சி சொன்னா இப்படி முடிச்சு புரிஞ்சுதா? ஏங்க ஒரு கிணறு தோன்றதுக்கு அந்த விவசாயிக்கு முடியலையாமா, ஒரு 10,000 ஒரு கிணறு தோண்டி இருக்கலாமா, வயல் கிணறு. அந்த 10,000க்கு அவர் விதி இல்லாம என்ன பண்ணிட்டு இருக்காரு, கஷ்டப்பட்டு இருக்காரு. ஆனா வானத்துல இருந்தே ஒரு இடியை போட்டு கிணறு தோண்டி கொடுத்துட்டாராமா. அந்த கிணத்துல வர தண்ணி அவ்வளவு, நம்ம சிறுவாணியை விட ரொம்ப டேஸ்ட் வச்சுக்கோங்களேன், அவ்வளவு சூப்பர் தண்ணி. அப்படி வாய் வரைக்கும் ஏதாவது நிற்குது. இடியில வருதுக்கான கிணறு வத்தியே போகாது. எத்தனை பேரோட வாழ்க்கையில் இடி விழுந்திருக்கு? இந்த 2 வருஷமா எத்தனை பேரோட வாழ்க்கையில் இடி விழுந்துருச்சு, எல்லாம் நக்கிட்டு போயிடுச்சுன்னு சொல்லி பயப்படுறீங்க? பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு ஜீவ தண்ணீர் கொடுத்து கொண்டே இருப்பாரு. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீ நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர் ஆண்டவரே. எங்களுடைய மதியத்தை எல்லாம் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறப்பா, இந்த காலை வேளையில ஆண்டவரே, கர்த்தாவே நாங்கள் ஆண்டவரே பீலையாவை போல மன்னிப்பு கேட்டு திரும்பி ஆண்டவரே நான் போகட்டுமான்னு கேட்கிற ஜனமாய் இராதபடிக்கு, 2 எஜமான்கள் எங்கள் வாழ்க்கையை இராதபடிக்கு ஆண்டவரே, ஆண்டவரே இன்னைக்கு நீர் ஒருவரே தேவன், நீர் ஒருவரே தேவன், நீர் ஒருவரே தேவன். ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆண்டவரே ஆராதிக்கிறோம், நாங்கள் உம்மை நாங்கள் சேவிக்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய வழிகளை நாங்கள் பின்பற்றுகிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜீவன் போகவா இருந்தாலும் கூடப்பா ஆண்டவரே, எங்கள் எஜமான்களுக்காக, எங்களுக்கு வழி நடத்துகிறவர்களுக்காக, எங்களை போஷிக்கிறவர்களுக்காக, எங்களை ஆளாக்கிறவர்களுக்காக ஆண்டவரே, கணக்கம் பார்க்காத அன்பு ஆண்டவரே, கர்த்தாவே காரியம் இல்லாத அன்பு, உங்களுக்கு பின்பற்றுற அன்பு, உங்களுடைய வழிகளிலே நடக்கிறதான உத்தமம் அப்பா எங்க வாழ்க்கையில் இது கட்டளை வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். இந்த நாளில் மத்தியான வேளையில் யாராவது குழப்பத்தோடு வந்திருக்கிறார்களோ, இந்த மத்தியான வேளையில் யாராவது கர்த்தாவே கேள்விகளோடு உட்கார்ந்திருக்கிறோம், கர்த்தர் அவர்களை சந்திப்பீராக. ஆண்டவரே வார்த்தைகளை ஆசீர்வதிக்கட்டும் ஆண்டவரே, ஆண்டவரே உங்களுடைய தண்டனைகளை உணரும்படியாக ஆண்டவரே, உள்ளம் புறமும் தங்களை தங்களை சுத்திகரித்துக் கொண்டு, தங்கள் வீடுகளை சுத்திகரித்துக் கொண்டு, மோகத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொண்டு, குற்றம் சாட்டுகிறதான ஆவியிலிருந்து விடுதலை பெற்றுக் கொண்டு, கர்த்தர் நீர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து அபிஷேகிக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் அபிஷேகியும். நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்
praise thee. Hallelujah. Hallelujah. ஒவ்வொருவர்கள் சந்தோஷமா இருக்கிற காரணத்தை ஹalleluya சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நம்மோடு பேசினார் என்று சொல்லுகிறவர்கள் கர்த்தரை சொல்லுகிறார். என்னோடு பேசினார் என்று சொல்லுகிறவர்கள் கர்த்தரை சத்தமாக சொல்லுகிறார். குருடனாய் ஆண்டவரே என் கண்களை திறந்தபடியால் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஒரு மிருகம் என்னோடு பேசாதபடிக்கு ஆண்டவரே ஆவியானவரே நீர் பேசின இந்த சத்தத்தை நான் கேட்கும்படியாக கண் திறந்த உங்களுடைய பிரசன்னத்தை காணும்படியாக என்னை செய்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்கள் கட்டுகள் எல்லாம் அழுத்தப்படட்டும். உங்களுடைய சந்தைகள் எல்லாம் கடந்து போகட்டும். உங்களுடைய இருமணம் எல்லாம் கடந்து போகட்டும். உங்களுடைய இரு வழிகள் எல்லாம் கடந்து போகட்டும். போராடுகிறவர்களே வைத்திருக்கான சகவாசம் உங்களை விட்டு ஓடட்டும். ஆண்டவரே நாமத்தினாலே இப்பொழுதே விடுதலை கிடைக்கும். விடுதலை கிடைக்கும். ஆவியானவரே நீயோடு விடுதலை உண்டு. ஆவியானவரே நீயோடு விடுதலை உண்டு. மாமிச விருப்பமான விடுதலை அல்ல. அது கட்டுதான். கட்டுதான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். இதை நினைக்கும் பொழுது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது. நினைக்கிறவர்களெல்லாம் கர்த்தரை துதியுங்கள். என்னை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். சொல்லுங்கள் சொல்லுங்கள். வாய் திறந்து சொல்லுங்கள். கர்த்தரை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த தேவ சமூகத்தில் கர்த்தரை ஆசீர்வதிக்கிறார் என்று அறிக்கை பண்ணுங்கள். அறிக்கை பண்ணுங்கள். நல்ல மெசேஜ் கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆதிநாத்மால இருந்துச்சு. எரிக் பாடினது ரொம்ப நல்லா இருந்துச்சு என்று பிரைசஸ் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கல. எந்த புகழ்ச்சியும் நாங்க எதிர்பார்க்கல. கர்த்தர் உன்னோடு பேசினாரா? கர்த்தர் என்னை தொட்டார். கர்த்தர் என்னை சந்தித்தார். என்னை மாற்றினார். எனக்கு தெளிவுபடுத்தினார். என்னுடைய சபை என்னுடைய ஊழியக்காரர்கள் என்று சொல்லுகிறவர்கள் கர்த்தரை ஆசீர்வதிக்கிறேன். ஆவியானவரே எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடி கொண்டிருக்கிறபடியால் ஸ்தோத்திரமையா. இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களுடைய ஆத்துமாக்கள் எல்லாம் தொய்ந்து போன வேளையிலே அல்லது உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் தொய்ந்து போன வேளையிலே எங்களை உயிர்ப்பிக்கும்படியான தேவ செய்தியை எங்களுக்கு கொடுத்தபடியால் ஸ்தோத்திரமையா. பாடல்கள் வர்ஷிப் ஆராதனைகள் சாட்சிகள் ஆண்டவரே இந்த தேவ செய்திகள் எல்லாவற்றையும் காணிக்கை எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதித்தபடியால் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நீ கொண்டு வந்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரமையா. ஆண்டவரே வர தடைப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இந்த விசுவாசிகள் அந்த செய்திகளை சொல்லி உயிர்ப்பிக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்கிறார்கள். உத்தமமான விசுவாசிகளால் ஆண்டவரே உத்தமமான ஊழியக்காரர்களால் நிலைநிற்க கர்த்தர் எங்கள் பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறார்கள். ஆசீர்வதியுமானவரே ஆசீர்வதியும். அப்படி சமூகங்களை தாழ்த்துகிறோம் பெருமையாக்குகிறோம். இந்த வாரம் முழுவதும் உங்களுடைய கிருபை எங்களோடு கூட இருப்பதாக. சகல வியாதி விக்கிரங்கள் ஆபத்துகள் நாசமோசங்கள் பிரிவினைகள் ஆவிகளை எல்லாவற்றுக்கும் எங்களை தூரப்படுத்தி காத்துக் கொள்ளும். ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தை நாங்கள் உணர்ந்ததாக சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் இந்த வாரத்தை நாங்கள் கழித்திருக்கிறோம் சொல்கிறார்கள். சகல துதிகள் மகிமை உமக்கே செலுத்தினோம். உங்களுடைய இந்த நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென். இப்பொழுதும் இந்த படைப்பின் காணிக்கை கொண்டு வந்தவர்கள் முன்னால் கொண்டு வந்து வையுங்கள். நான் ஜெபிக்கிறேன்.
விசேஷமாக இந்த படைப்பின் காணிக்கை கர்த்தர் கேட்டது, விரும்பினது இயங்கிய காலத்துல திரும்ப உயிர்ப்பிக்கப்பட்டு அவர்கள் சபையில கொண்டு வைத்தார்கள். கர்த்தர் அந்த ஆலய பணியை அழகாக செய்து முடித்தார். கட்டினார் என்று நாம் போன வாரத்திலே வாசித்தோம். அது போல நம்முடைய ஆலயமாகிய உள்ளங்கள் கட்டப்பட, நம்முடைய சபை கட்டப்பட இந்த படைப்பின் காணிக்கையில உத்தமமாயிருங்கள், உத்தமமாயிருங்கள். இந்த காணிக்கை படைப்பின் காணிக்கை. நீங்கள் கொடுக்கிற தசமபாகம் ஸ்தோத்திர காணிக்கைகள் வேற. இதுல கொடுத்துட்டு அதை திருடாதீங்க, அதை கொள்ளையடிக்காதீங்க. ஆகியனால எச்சரிக்கையாயிருந்து உங்கள் ஆலயங்கள் உள்ளங்கள் கட்டப்பட படைப்பின் காணிக்கை செலுத்தி ஆசீர்வாதத்தை பெறுங்கள். இப்பொழுது எல்லாரும் உங்கள் கைகளை கூப்பிக்கொள்ளுங்கள். நான் இதற்காக ஜெபிக்க போகிறேன். கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே உங்கள் பிள்ளைகளும் உடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து, வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து இந்த படைப்பின் காணிக்கையை ஏறெடுத்தபடினால் கர்த்தர் இந்த பிள்ளைகளை கொண்டு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராக நீங்கள் ஆசீர்வதித்து ஆண்டவரே வித்தியாசத்தை காட்ட மாட்டவர், வித்தியாசத்தை காட்ட மாட்டவர். அந்த பிள்ளைகள் அப்பத்திலும் ஆண்டவரே எண்ணெயிலும் குறையாதிருப்பார்களாக. அவர்களுடைய பொருளாதாரம் வளரட்டும் ஐயா. அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஐயா. வீட்டிலே நடக்க வேண்டிய சர்வ சகலமும் ஆண்டவரே சந்தோஷமான காரியங்களும் ஆண்டவரே ஆசீர்வாதமாய் நடக்கட்டும் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளோட சுகத்திலும் பலவீனத்திலும் கர்த்தர் கூட இருந்து கர்த்தாவே ஒரு நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக. ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். உங்களுடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். ஊழியக்காரி என்கிற நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். உமக்கே மகிமை. ஆமென். இதுக்கு ஆராதனை கர்த்தர் நடத்தி தந்திருக்கிறார். கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசி